ஸ்ரீலங்கா இலங்கை கடற்பரப்பில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய வருடாந்த திருவிழா எதிர்வரும் மார்ச் மாதம் 14, 15ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. இம்முறை திருவிழாவில் இலங்கையைச் சேர்ந்த 4000 யாத்ரிகர்களும் இந்தியாவைச் சேர்ந்த 4000 யாத்ரிகர்களுமாக 8000 யாத்ரிகர்களும் அதற்கு மேலதிகமாக உத்தியோகத்தர்களும் ஏனையவர்களும் சேர்ந்ததாக சுமார் 9000 பேர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வரலாற்று சிறப்புமிக்க கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய வருடாந்த திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் தொடர்பில் நெடுந்தீவு பங்கு தந்தையும் கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய பரிபாலகருமான அருட்தந்தை பரமதாஸ் பத்திநாதன் இன்று தெளிவுபடுத்தினார். பக்தர்கள் வந்து இறங்குவதற்குரிய இறங்குதுறைகளை கடற்படையினர் இரவு பாலாக அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பக்தர்களுக்குரிய குடிநீர் வசதிகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். பக்தர்களுக்கான உணவுகளுக்கான பொருட்கள், திருவிழாவை சிறப்பிப்பதற்கான பொருட்கள் எல்லாமே தற்பொழுது கடற்படையினர்களாலே கச்சத்தீவுக்கு கொண்டு வரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படியாக திருவிழாவை கொண்டாடுவதற்கு பல பணிகளை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே 50 விதமான பணிகளை இப்பொழுது நாங்கள் செய்திருக்கிற பொழுது இன்னும் பல பணிகளை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. நாங்கள் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளே அவற்றை நிவர்த்தி செய்து விடுவோம். கச்சத்தீவு திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் கடற்படை தளபதியின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய வடக்கு கடற்படை கட்டளை தளபதியின் மேற்பார்வையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படையினரால் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடற்படையின் தற்காலிக வைத்தியசாலை கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய சூழலில் அமைக்கப்பட்டு வருவதாகவும் இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய வருடாந்த திருவிழாவில் பங்கேற்பதற்காக இந்தியாவிலிருந்து 3464 பேர் இதுவரை தங்களை பதிவு செய்துள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. 79 விசைப்படகுகள் 23 நாட்டு படகுகளில் செல்வதற்காக இவர்கள் தமது பெயர்களை பதிவு செய்துள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.